ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி கிஸில் வந்து எனக்கு என்ன நடக்குமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து நம்ம அருணை வந்து அவங்க அம்மா அவங்க சீத்தாக்கிட்டையும் அப்புறம் மீனாக்கிட்டையும் வந்து உண்மையெல்லாம் வர வைக்கிறாங்க இல்லையா. ஸோ உண்மையை வர வச்சதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வெளியே வராங்க. வந்தோடனே நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சீதா பயங்கரமாக வந்து கோபப்படுறாங்க. எங்கள் மாமாவே என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, நான் அவங்க 2 கல்யாணம் பண்ணி வச்சது என் வீட்டுக்காருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் நீங்கள் என் வீட்டுக்காருக்கே இப்போ இவ்வளோ பகையை மனசில் வச்சுக்கிட்டு தானே என் வீட்டுக்காரர் நீங்கள் இப்படி பழி வாங்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா 2 பேரும் எப்படியோ சண்டை போட்டு வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. சீதா வந்து அவங்க அக்கா கட்டிப்பிடிச்சி, அக்கா என்னை மன்னிச்சிருக்காரு, அது மாமா மேலே தெரியாமல் பழிய போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே நம்ம சீதா காலில் வந்து நம்ம அருணை வந்து விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னா அவளை சமாதானப்படுத்துடா, அவள் தானடா உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அருண் அம்மா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா காலில் வந்து விழுந்துட்டு என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி வந்து சரிங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் வந்து போலீஸில் நேர்மையாக இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. சமாதானம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து எப்பயும் போல மனசில் வந்து முத்து இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, எப்படியா இன்னொரு டைம் மாற்றுவேன், அப்போ வந்து உன்னை வந்து நான் சீத்தாட்டிலேருந்து கண்டிப்பாக பிரிச்சே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஷு வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்றக்க வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்ச உடனே நம்ம கிறிஷுக்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் எப்படியா ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே வந்து கார் நின்றுருக்கு. அந்த கார் பார்த்திங்கன்னா முத்தோட கார் தான். அந்த கார் டிக்கி ஓப்பனாக இருக்கும். அதில் போய் ஏறி வந்து படுத்துக்கிறாரு. படுத்தோன்னா அந்த டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம முத்து வந்து எப்போயோ வந்து கிளம்பி போயிட்டார். போயிட்டோன்னா அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அருண் வந்து அந்த எல்லா காரையும் செக் பண்ணும்போது நம்ம இந்த முத்து காரையும் செக் பண்ணோன்னு அவர் தூக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ அதான் சீரியல் வந்து கிறிஷு வந்து மயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணன் வந்து மயக்கத்தில் இருந்த எந்திரிச்சு உடனதுக்கப்புறம் தான் என்ன உண்மைன்னு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ முத்து வெளியே வரல மாட்டாரா, இல்லை ரோஹிணிக்கு எந்த பிரச்சனை இதனால் வருமா என்னன்னு தெரில. ஓகே, பை பை, டாட்டா.